இப்போ எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மும்பை போறோம். கையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ட ஒரே ஒரு மும்பை போறதுக்கு டிக்கெட் இருக்கு அவ்வளோதான். என்ட்ட மிச்சம் ரூ. 1 கூட கையில இல்ல. இத வச்சு மும்பை போறோம். மும்பை போயிட்டு அங்க போயிட்டு சாப்பிடுறது எங்க, தூங்குறது எங்க, தங்குறது எனக்கு எதுவுமே ஐடியாவே இல்ல. அங்க போயிட்டு பார்த்துக்கலாம். வீட்ல வந்து இன்டர்வியூ போறேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன் இவ்வளோ ஸ்பீடா பேசுறேன்னா, என்ன பேசுறேன்னே தெரியல. அப்படியே பேசிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து மும்பைக்கு ஒரே ஒரு டிக்கெட்டு ரூ. 405 நான் போன வாரமே வந்து கேட்டு போயிட்டேன். ரூ. 405 சொன்னாங்க. அந்த டிக்கெட் மட்டும் எடுத்து வச்சுட்டு மும்பை போறதுக்கு ஐடியா இப்போ. எதனால, ஏன், எதுன்னா வருஷம் வேலையை விட்டு தூக்கிக்கிட்டே இருக்கானுங்க. அப்படி இல்லை, வருஷம் வேலைக்கு போய் அதுல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம சரி இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா தோணுது, பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தோணுது. அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம இதை பண்ணணும்னு தோணி 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 சரி இதை பண்ணுவோம், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். மும்பை போறோம். மும்பை போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், எங்க போறோம். ஆனா கண்டிப்பா என்கிட்ட ரூபா கூட கையில இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அங்க போயிட்டு சொல்றேன். எனக்கு தான் கான்டாக்ட் நம்பர் தெரியாது. அவங்க யாராவது கான்டாக்ட் பண்ணிருந்தோம்னா, நான் சிம்மை மாத்திட்டேன். என்கிட்ட இப்போ பழைய சிம் இல்லை, புது சிம்மு தான் இருக்கு. ஒரே ஒரு சிம் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பழைய சிம் எதுவும் என்கிட்ட இல்லை. அதை வச்சு தான் போறேன் பிளான். என்னோட மொபைல் என்னென்ன இருக்கு, எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்னு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். அதை வேணா நான் வந்து ஆட் பண்றேன் வீடியோல. அதுல பார்த்துக்கங்க, கரெக்டா இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். இது எவ்வளவு தூரம் போகுது. வீட்டில் வந்து இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சாப்பாடு காசு இல்லாம போற, ஓகே. அங்க போய் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவேன், எங்க தங்க போற, எல்லாம் என்ன பண்ணுவேன்னு கேட்குறீங்க, புரியுது. சாப்பிடாம என்னால கொஞ்ச நாள் இருக்க முடியும். ஒரு வாரம் வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு வேலை, ஒரே இடத்துல இருக்கவும் முடியாது. ஏன்னா வந்து நான் வீட்டுல வந்து இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் மும்பைல இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க என்னை தேடி வந்துருவாங்க. அதனால வந்து ஒரு நாள்ல எங்காவது வேலை தேடி இது பண்ணி அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது ஊருக்கு போற மாதிரி ஒரு ஐடியா. இது எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். ஏன்னா என்னால அது முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இதுல இருக்கவும் முடியாது, என்னால அது தெரியும். பார்ப்போம். அங்க போய் சில ஐடியா இருக்கு. எங்கேயும் ரூம் எடுக்க போறதில்ல, எந்த ஐடியாவும் இல்லை, எந்த பிளானும் இல்லை. இது வரைக்கும் ஒரு சிட்டி நான் சென்னைக்கே கூட போனதில்லை. பெரிய சிட்டின்னு நான் போனது வந்து கோயம்புத்தூர் மட்டும்தான், அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் சென்னையே விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையே போனதில்லை. போறதுக்கு உனக்கு மும்பை விட்டா வேற ஊரே இல்லையான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் மும்பைனா எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது போல இந்தியாவில பயங்கரமான ஒரு மெட்ரோ சிட்டின்னு மும்பைன்னு சொல்லுவாங்க. மும்பையில போய் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லு இந்தியா தான் பிளானு. பார்க்கலாம். இது என்னால் முடிஞ்சதுன்னா நான் பண்றேன். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சாப்பிட முடியாம எப்படி சாப்பிடாம என்ன பண்ண போறேன்னா, சாப்பிடாம இல்லை, அங்க போய் ஏதாவது வேலை செஞ்சு வேலை செய்யற வரைக்கும் ஒரு 3 நாள் 4 நாள் பசி தாங்கணும். அந்த மாதிரி நான் இருந்திருக்கேன் ஆல்ரெடி. அதை வச்சு நான் சொல்றேன். போது கொஞ்சம் பழக்கம் இருக்கு சாப்பிடாம இருக்கிறதுக்கு. அதை வச்சு அப்படியே சரி, என்ன நமக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை. சரி, என்னால என்ன முடியும்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாம என்னால இருக்க முடியும். சரி, அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இந்த ஐடியா கிடைச்சிது. பார்ப்போம். இது ஒரு புது கண்டென்ட்டா இருக்கு. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. ஏறிட்டு நான் சொல்றேன். நம்ம ட்ரெயின் இங்கே தான் வந்துருச்சு. வந்துருச்சு. ட்ரெயின் ஏறி வச்சு ஜன்னல் சீட்டும் போட்டாச்சு. அன்ரிசர்வ்ல ஃபுல்லா கூட்டம் இருக்குன்னு பார்த்தா, ஆனா கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கு. அடுத்து போற வழியில கூட்டம் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன். இப்பதான் கோயம்புத்தூருக்கு ஆண்டுது. கோயம்புத்தூருக்கு ஆண்டும் போது என்னால் எடுக்க முடியல. போத்தவங்க தாண்டது கூட்டம் இங்க கொஞ்சம் ஏறி இருக்கு. இங்க நல்லாவே கொஞ்சம் கூட்டம் வச்சு மேலெல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, கேரளா தாண்டும் போது ஒரு நல்ல வியூ ஒண்ணு கிடைச்சது. அதுதான் சரி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே பாருங்க, ஜம்முன்னு ஒரு வலிக்குதுடா, தப்பான சீட்ல வந்துட்டேன்.
அவசரப்பட்டு சொல்லிட்டேங்க. கேரளா ஃபுல்லாவே இந்த மாதிரிதான் இருக்கு. இது எங்க வாழையாருன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ 2 வீடியோ இல்ல, இங்க எடுத்தா ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சு. ஃபுல்லாவே பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு தெரியுதா? பாலக்காடு ரீச் பண்ணியாச்சு. இப்போ பாலக்காடு வந்தாச்சு. அப்பயே அங்க என்ன இருக்குன்னு கேட்டல, அது ஒரு கல்லுக்கடை. யாருக்கும் மறக்காதுன்னு நினைக்கிறேன். பாலக்காடு பாலக்காடு கிராஸ் பண்ணியாச்சு. பாலக்காடு பாக்குறதுக்கு லுக் வியூவே நல்லா இருக்கு. ஏன் இப்படி திரும்பி கொண்டிருக்கேன்னா, கொஞ்சம் இங்கதான் வெளிச்சமா இருக்கு. கேரளா தாண்டிருச்சு. சாரி, கேரளா தாண்டல. அது எங்க, கோழிக்கோடு, சொர்ணூர் தாண்டி இருக்கு. சொர்ணூர் தாண்டி இருக்கு. கொஞ்சம் கேரளா தாண்டதான் பயம் வருது, எங்க போறதுன்னு. இந்த ட்ரெயின் எங்க போறதுன்னு பார்த்தா திருநெல்வேலி டு தாதர் போறது. இது இல்லாம இன்னொரு ட்ரெயின் இருக்கு, பெங்களூர் அந்த வழியா போறது. இது கேரளா வழியா போறது. அதனால இந்த ட்ரெயினை நான் ஏறி இருக்கேன். அதனாலலாம் இல்ல, இன்னைக்கு இந்த ட்ரெயின் தான் இருந்துச்சு, அதனால ஏறிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட பேஸ் என்னன்னா அதை நான் சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தன் பிறந்த உடனே அவன் கையில எதுவுமே இருக்காது. அவன் கையில ஒரு போன் மட்டும் இருந்துச்சுன்னா அவனால என்னென்ன பண்ண முடியும், எவ்வளவு தூரம் போக முடியும், என்னெல்லாம் ஆக முடியுங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சாம்பிளா இருக்கும். அதை சொல்றதுக்கு பதிலாக தான் நான் அந்த ஸ்டார்டிங் வீடியோல என்னென்னமோ வளரிட்டு இருந்தேன். அது போன மூஞ்சிக்கு முன்னாடி திருப்பணும்னு ஒரே கூச்சமா இருந்துச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் சரி, ஓகே, அவ்வளவுதான். அதான் கேரளா தாண்ட போகுதுன்னு ஒரு 1 ஹவர்ல கேரளா தாண்டிடும். கேரளா தாண்ட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயம்லாம் இல்லை, எப்படின்னா என்ன பண்ண போறோம். ஏன்னா கேரளா வரைக்கும் கேரளா தமிழ்நாடு மாதிரிதான் இருக்கு. ஒரு பெருசா தெரிஞ்சுக்கல தமிழ்நாடு விட்டு தாண்டுறோன்னு. கேரளா தாண்டும் போது கொஞ்சம் வேற ஊருக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அடுத்து உடுப்பி அப்படி ஏதோ ஊர், அதுக்கப்புறம் இருக்க ஊர்லாம் வேற சொல்றீங்களா, அது என்னென்ன ஊர்னு படிச்சா வாயிலே வர மாட்டேது, அந்த மாதிரி ஊரா இருக்கு. சரி, ஓகே, சரி, பாய். இந்த மாதிரி ஒரு சில வியூலாம் கேரளால மட்டும்தான் கிடைக்கும். இந்த வியூ சொல்லலைங்க, அதுக்குள்ள அது போயிருச்சு. வீடியோ ஆன் பண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்குள்ள எங்கேயோ வந்துருது. அழகான வீடியோ பார்த்து ஆன் பண்றதுக்குள்ள அது தாண்டிடுது, ஒன்றும் பண்ண முடியாது. கேரளா கோழிக்கோடு ரீச் பண்ணியாச்சு. மணி 6 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே காசர்கோடு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே உடுப்பி அது பக்கம் போது, அதுக்கப்புறம் இருக்கிற பேர்லாம் கூட எனக்கு என்னன்னு தெரியல. சரி, ஓகே. சாரி, நான் தப்பா விளாக் பண்ணிட்டேன். நான் கண்டக்டர் மாதிரி எல்லா ஸ்டேஷனும் சொல்லிட்டு இருக்கேன். இது கண்ணூர் கேரளால. இது கேரளா கண்ணூர், இன்னும் காசர்கோடு, அதுக்கப்புறம் மங்களூர். விளாக்னா ஏதாவது பேசணும். நான் ஒவ்வொரு ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது பேச ட்ரை பண்றேன். ஓகே, மணி 10:30க்கு மேல இருக்கும். கேரளா காசர்கோடு ரீச் ஆயாச்சு. இதுக்கு மேல எனக்கு தூக்கம் வருது. இனி மங்களூரு, இனி என்னென்ன பேருனே தெரியல, அந்த ஜங்ஷன் தான் போகுது. ஓகே, இங்க ட்ரெயின்ல யாருமே இல்லை, ட்ரெயின் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மங்களூர் ஜங்ஷன் இனி எதாவது வந்தாலும் தெரியும். விளாக்னா ஏதாவது பேசணும். என்ன பேசுறேன்னு தெரியல. புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து அவ்வளவுதான். கர்நாடகா மங்களூர் ரீச் பண்ண போறோம். இங்க இருந்து கிளம்பிருச்சு. அது இங்க கேரளா காசர்கோட்ல இருந்து கிளம்பிருச்சு.
இங்க அவ்வளவுதான், எல்லாம் ட்ரெயின் காலி. எதுவும் நைட் டைம்ல இங்க காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆக்சுவலா ஒண்ணுமே காட்டினாலும் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெயினே ஃபுல் காலியா இருக்கு. வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏன் மைக்கு கையில வச்சுக்கிட்டே இருக்கேன்னா, இந்த மைக் வந்து ஆடியோ கிளாரிட்டி அவ்வளவு இல்லை. கொஞ்சம் தூரமா வச்சாலும் மைக் சவுண்டு கேட்க மாட்டேது. என்ன சொல்லுவாங்க, வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது, இதுல கம்மியா தான் இருக்கு. அதனால வந்து மைக் வந்து நான் வாய்க்கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கேன். இப்பதான் வந்து சேனல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். எங்க வெளிச்சமே எங்கேயும் கிடைக்க மாட்டேது. வெளிச்சத்தை தேடி அலைய வேண்டியதா இருக்கு. நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா மேன் வர்சஸ் வைல்டு மாதிரி, மேன் வர்சஸ் வேர்ல்டு. பேர்கில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மேன் வர்சஸ் வேர்ல்டுன்னு வச்சாச்சு. நீ வந்து ஒரு சீட்டு கிடைச்சாச்சு. புக்கிங்ல கூட இப்படி ஒரு சீட்டு ஃபுல்லா கிடைக்காது. ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. நீ மங்களூர் வரைக்கும் தூங்கி போலாம். மங்களூர்ல ஆள் ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு வீடியோ 2 டைம் 3 டைம் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் லைட் கிடைக்க மாட்டேது, இருட்டா இருக்கு, வீடியோ எடுக்க நல்லா இல்லை. ஓகே, 2 மணிக்கு கிளம்புனது இன்னைக்கு மதியானம். மணி 11 ஆச்சு. உதடெல்லாம் வேர்க்கார வாட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி மட்டும் ரெடி பண்ணி எங்காவது தண்ணி குடிக்கணும். எப்படியாவது மங்களூர் ஜங்ஷன் வச்சா தண்ணியை மட்டும் போய் குடிச்சிட்டு ஓடி வந்துடணும். அதுக்கப்புறம் காலைல மும்பை போய் பார்த்துக்கலாம். மங்களூர் ஜங்ஷன் வந்துருச்சு. அங்க ஒரு பைப் இருக்கு. வண்டி நின்னோடனே தர தர தர, அங்க நிக்க முடியாது. எங்காவது ஒரு பைப் இருந்துச்சுன்னா தர 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 தரன்னு ஓடி போய் குடிச்சிட்டு வந்துட வேண்டியதான் தண்ணி. அங்க ஒரு பைப் இருக்கு. எப்பா இங்க ஃபுல்லா கூட்டம் நினைக்கிறேன். இப்ப இருக்க நான் இருக்க கோச்சே ஃபுல்லா என் காலி. அதுக்கப்புறம் நீங்க ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்காவது பைப்பு மட்டும் இருக்கான்னு பாருங்க, தண்ணி குடிக்கணும். அங்க ஒரு பைப் இருக்கு. நான் ஏறிது வந்து ஃபர்ஸ்ட் 3 பெட்டி. அது வந்து ஃபர்ஸ்ட் போய் நிற்கும். அதனால இங்க இருக்க எல்லா பைப்பையும் தாண்டி போய் தான் நிற்கும். எங்க போய் இடத்த போட்டு சீட்டு குடிச்சு என்ன பண்றேன்னு தெரியல. பார்ப்போம். நிக்கிற இடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா வீடியோ டப்புன்னு கட் பண்ணிடுவேன். டப்புன்னு கட் பண்ணிட்டு பண்ணிடுறேன். இன்னும் பிரியாணின்றாங்க. கர்நாடகால கூட பிரியாணி சப்பாத்தி பரோட்டான்னு சொல்லுவாங்க போல, என்னன்னு தெரியல. கர்நாடகா தானே மங்களூரு, இல்ல நான் தான் வளர்கிட்டு இருக்கேனா என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, இங்க எங்க தண்ணி இல்லை. சரி நான் கீழே போய் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன். இது ஃபுல் ட்ரெயினே இங்க வந்து காலியா தான் இருக்கு. இங்க வந்து ஆளு இல்லை. ஒவ்வொரு இதுலயும் 2 பேர். புக்கிங் கோச்ல கூட இப்படி இருக்க மாட்டாங்க. கோச்ல போற ஒரே ஒரு அண்ணா கொண்டிருக்காரு, அவ்வளவுதான். ஃபுல் ட்ரெயினே காலியா தான் இருக்கு. மங்களூர்லயும் ஆள் ஏறல. நீ எப்ப ஏறுவாங்கன்னு தெரியல. மங்களூர் வந்துருச்சு. போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். முதல்லலாம் கொஞ்சம் நினைச்சாச்சு. இன்னைக்கு காலையில தான் பார்க்கணும். பார்த்துக்கலாம். ஃபுல்லா ட்ரெயினே காலியாக தான் இருக்கு. அப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான். இவங்க சாய் வச்சுட்டே இருக்காங்க, ஆனா யாரும் வாங்கறதுக்கு தான் ஆள் இல்லை. உள்ள வந்ததுல இருந்து இப்பதான் எந்திரிக்கவே செய்யறேன். அவ்வளவு கூட்டம். காசர்கோட்ல தான் ஃபுல்லா கூட்டம். இங்க மங்களூர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா கிரௌட் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் கூட்டம் இறங்கிச்சு. இப்பதான் கதவு கட்டி வந்து பார்த்துருக்கேன். மேக்னா நிப்பான்னு பார்க்கலாம். புரோதன் எடுத்திருக்காரு. ஃபுல்லா ட்ரெயினே இங்க காலியா தான் கிடக்கு. ஃபுல் ட்ரெயினும் காலி தான். அப்படியே உள்ள போக வேண்டியதான். இடத்த வைக்கிறீங்களா? ஆனா எல்லாம் காலி தான். ஃபுல் காலி தான். இங்கதான் நம்ம பிளேஸ். ஃபுல்லா காலியா தான் இருக்கா. எங்க ஏறுவானு தெரியல. மும்பை ட்ரெயினா, அது என்ன ட்ரெயின்னு தெரியல. போக வேண்டியதான் எங்கேயாவது. எங்கேயோ ஒரு பக்கம் இங்க ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஒரு ஏரியா, என்ன இடம் ஒன்னும் தெரியல. இறங்குறது கூட பயமா இருக்கு. ஆனா அது என்ன ஸ்டேஷனு எதுவுமே தெரியல. ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க.
அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் தான் கொஞ்சம் எங்கள் அம்மாட்ட தான் வந்து இன்டர்வியூ பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன். அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மத்தபடி அங்கே போய் சமாளித்து தான் ஆகணும். சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ஒன்றும் அது வந்து கொஞ்சம் நான் ஜிம்முக்கு போகும்போது அது கொஞ்சம் பழகினேன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. அது போக ரூமில் பாதி நேரம் அப்படி தான் இருப்போம். அதனால எனக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்காது. அந்த ஒரே நம்பிக்கையில் தான் இந்த கண்டென்ட்டும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்தேன். சரி, ஓகே, என்னையோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாவம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே. சாரி, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதான் சேனல் இப்போ தான் கிரியேட் பண்ணேன். சேனல் பேர் வந்து மேன் வர்சஸ் வேர்ல்டு. சும்மா வச்சுருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு அந்த சேனலில் வரும். சும்மா சர்ச் பண்ணி எப்படியாவது பார்த்துருங்க. சின்ன வயசுல இந்த மேன் வர்சஸ் வைல்டு, மேன் உமன் வைல்டு எல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இது மேன் வர்சஸ் வேர்ல்டு. அந்த சேனல் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இந்த வீடியோ பார்த்துருங்க. சரி, ஓகே. நான் அதோ அவ்வளோதான். நம்ம ஏசிக்கு வச்சு ரெடியாக இருக்கேன். போய் படுக்க வேண்டியதான். காலையில் நான் மும்பை போயிட்டு அடுத்த வீடியோ போடுறேன்.